நாடாளுமன்ற தேர்தலில் கோவையில் பாஜக வேட்பாளராக அண்ணாமலை போட்டி, தொண்டர்கள் உற்சாக கொண்டாட்டம். நாடாளுமன்ற தேர்தலில் கோவை மாவட்டத்தில் பாஜக வேட்பாளராக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை போட்டியிடுவதாக பாஜக தலைமையில் இருந்து அறிவிப்பு வெளியானது. அறிவிப்பை வரவேற்கும் விதமாக ஆட்டம் கொண்டாட்டம் என்று கோவையில் பாஜக அலுவலகம் முன்பு களை கட்டியது. இதையடுத்து கோவையில் முன்னாள் மாவட்ட தலைவர், சிங்கை சட்டமன்ற பொறுப்பாளர் பாலாஜி உத்தம ராமசாமி தலைமையில் கோவை காமராஜர் சாலையில் உள்ள பாஜக அலுவலகத்தில் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் நடனமாடி பாஜக தொண்டர்கள் தங்களது உற்சாகத்தை வெளிப்படுத்தினர். தொடர்ந்து சிங்கை சட்டமன்ற பொறுப்பாளர் பாலாஜி உத்தம ராமசாமி செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது கோவையில் பாஜக தொண்டர்கள் இடையே பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அவர் வெற்றி பெற்றதாகவே கருதி நாங்கள் கொண்டாடுகிறோம். அண்ணாமலை பெறப்போகும் வெற்றி இந்தியாவை கூர்ந்து கவனிக்கப் போகும் வெற்றியாக இருக்கும். குறைந்தபட்சம் 5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார். திராவிட கட்சிகளின் வேட்பாளர்களின் டெபாசிட்டை இழக்கச் செய்வோம். 6 மாதமாகவே அதற்கான ஆயத்த பணிகளை செய்து வருகிறோம். இதுவரை இல்லாத அளவு இளம் வாக்காளர்கள் மற்றும் பெண் வாக்காளர்கள் இந்த முறை வாக்களிப்பார்கள். அது எங்கள் மாநில தலைவர் மீது வைத்துள்ள அன்பை வெளிப்படுத்தும் என்றார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட பொதுச் செயலாளர் கோபிநாத், மாவட்ட துணைத் தலைவர்கள் துரை மோகன்ராஜ், திருக்குமரன், மாவட்ட பொருளாளர் செந்தில்குமார், மாவட்ட செயலாளர் ஜெய்கணேஷ், தொழிற்பிரிவு மாநில துணைத் தலைவர் PS செல்வகுமார், மண்டல் தலைவர்கள் மற்றும் மகளிர் அணியினர் கலந்து கொண்டனர். தமிழக அரசியல் வரலாற்றிலேயே சுதந்திரத்திற்கு பின் மீண்டும் ஒரு சுதந்திரம் கிடைக்க நமது அண்ணாமலை அவர்கள் இங்கு வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளார். தமிழகத்திலேயே ஏன் இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய தொகுதியிலேயே எங்கள் மாநில தலைவர் மரியாதைக்குரிய சிங்கம் அண்ணாமலை அவர்களை அதிக வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைத்து இந்த தமிழகத்திலே வேரூன்றி இருக்கும் திராவிடத்தை அடியோடு வேறெடுப்போம். இன்று அவர் வேட்பாளராக அறிவித்த நாளாக நாங்கள் இதை கொண்டாடவில்லை. நாங்கள் அவர் வெற்றி பெற்றதாக கருதிய இந்த ஒரு வெற்றி விழாவாகவே இதை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அனைத்து ஊடக நண்பர்களும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து எங்களது மாநில தலைவர்களின் ஒவ்வொரு நடவடிக்கையும் கூர்ந்து கவனியுங்கள். அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அத்தனையுமே நடக்கக்கூடியது. நாளை இந்த கோயம்புத்தூரிலிருந்து நிச்சயமாக ஒரு மத்திய மந்திரின் உருவாவார். அது எங்கள் மாநில தலைவராக மட்டுமே இருப்பார். மாநில தலைவரே இங்கே கோவையில் போட்டிடுறாரு. எப்படி தேர்தலில் இந்த மாதிரி வெற்றி இருக்கும் அப்படிங்கிறது? இல்லை, இந்த வெற்றி வந்துங்க இந்தியாவிலேயே கூர்ந்து கவனிக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும். குறைந்தபட்சம் 5 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளின் வேட்பாளர்களை நாங்கள் டெபாசிட் இழக்க செய்வோம். அது மட்டுமே எங்களது குறிக்கோளாக நாங்கள் கடந்த 6 மாத காலமாகவே இதற்கு உண்டான ஆயத்த பணிகளை செய்து கொண்டு வருகிறோம். யார் நின்றாலும் அதை செய்திருப்போம். மீண்டும் இங்கே வந்து மேலும் எங்கள் மாநில தலைவரே இங்கே நிற்பதனால் அனைத்து காரியத்திலும் மிகவும் உற்சாகமாக உள்ளார்கள். அதைவிட பொதுமக்களின் ஆதரவு
மாநில தலைவர் நிற்கும் போது பொதுமக்களின் ஆதரவு இதுவரை இல்லாத அளவு மிகவும் அமோகமாக இருக்கிறது. அதனால் எங்களது வெற்றி உறுதி செய்யப்படுகிறது. கோவையோட முக்கிய பிரச்சனை என்ன பார்க்குறீங்களா? கோவையோட முக்கிய பிரச்சனை எடுத்திங்கன்னா அடிப்படை வசதிகள். நீங்கள் ரோடு உங்களுக்கே தெரியும், பத்திரிகை நண்பர்கள் எல்லாம் வந்து 2 வீலர்லேயும் 4 வீலர்லேயும் போகிறீங்க. அது இருக்குது. குடிநீர் வந்து இப்போ தலைவிரிச்சாடுது, குடிநீர் பஞ்சம். இது எல்லாத்தையும் விட கோவைன்னு நான் சொல்ல வரல, முக்கியமான பிரச்சனை லஞ்ச லாவண்யம். இதுவரை இல்லாத அளவு தமிழகத்திலே லஞ்சம் கொடியேட்டி பறந்து கொண்டு இருக்கிறது. இது எல்லாத்துக்குமே தெரியும். லஞ்சம் கொடுக்காம எந்த காரியம் நடக்கிறதில்ல. யார் மேலே வேணாலும் கேஸ் போடுறாங்க, இதான் பண்ணுறாங்க. அதே மாதிரி போதைப் பொருள் இன்று கல்லூரி மாணவர்களிலிருந்து பள்ளி மாணவர்கள் வரைக்கும் சப்ளை பண்ணுறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் முக்கிய பங்காக வந்து திராவிட முன்னேற்ற கட்சியை சேர்ந்த நிர்வாகியே இருந்திருக்காரு. அந்த நிர்வாகி நமது முதலமைச்சர் குடும்பத்தோட நெருங்கிய தொடர்பும் வச்சிருந்திருக்காரு. இதை பற்றி எல்லாம் முதலமைச்சர் வாயே திறக்கிறது இல்லை. யார் இதை பற்றி பேசுகிறாங்களோ அவங்கள கேஸை பிடிச்சி உள்ள போடுறாங்க. இதுதான் நடந்துட்டு இருக்கு. இளம் வாக்காளர்கள் அண்ணா, இதுவரை இல்லாத அளவு இளம் வாக்காளர்கள் மற்றும் பெண் வாக்காளர்கள் இந்த முறை அதிக அளவில் வாக்களிப்பார்கள். அது வந்து எங்கள் மாநில தலைவர் மேலே அவங்க வச்சிருக்கிற அளவுக்கு அதிகமான அன்பும் பாசமும் தான். அவரை மாநில தலைவர் வந்து ஒரு வேட்பாளராக யாரும் பார்க்கல. எல்லாரும் அவங்கவுங்க சொந்த வீட்டு பிள்ளையாக தான் பார்க்குறாங்க. ஒரு சகோதரனாக, ஒரு தகப்பனாக தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதனால் நிச்சயம் வந்து முதல் டைம் வாக்காளர்களோட ஓட்டுக்கள் 100% எங்களுக்கே வந்து சேரும்.